अजित कुमार, कला फिल्म अभिनय। அஜித் குமார் பார்த்தீங்கன்னா, இப்போ பத்மபூஷன் அவார்ட் கிடைச்சிருக்கு. அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, டெல்லியில போய் அவர் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடிப்பு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் சார் ரேசிங்லயும் பல ட்ரோஃபி வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாக்கே பெருமை சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அஜித் சார் பத்மபூஷன் அவார்டு ரிசீவ் பண்ண போகும்போது அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அங்க இருந்திருக்காங்க. அஜித் சாரோட பிரதர் அனில் குமாரா இருக்கட்டும், அவங்க வைஃப் ஷாலினி, அவங்களோட டாட்டர், சன், இது மட்டும் இல்லாம அஜித் சாரோட ஃப்ரெண்ட் அண்ட் மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட முக்கியமான மூவ்மெண்ட்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமா சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அஜித் சாரோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்ல அஜித் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஒரு வெல் டிசர்வ்டான அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடிப்பு மட்டும் இல்லாம, ரேசிங் மட்டும் இல்லாம, ஒரு ஹியூமன் பீயிங்கா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சோஷியல் காசஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சைலண்டாவும் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மனிதர் அவரு அப்படின்ற பேர் அஜித் சார் பிகினிங் ஆஃப் த கெரியர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக அவர் தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து வி டாக்கீஸ் சார்பாக ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்வாஸ் கான் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வி டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.